ட்ரிங்க்ஸ் பாட்டில் இங்க இருக்கு. இது எப்படி பேக்ல வந்தது? யார் வச்சிருப்பா? எனக்கா என்னாச்சு? என்ன சத்தம் தெரியல. என்னங்க பாட்டில் உடைக்கிற சத்தம் வருது? நீங்க குளிக்க தானே போனேன்னு சொன்னீங்க, இந்த பக்கத்துல இருந்து வரீங்க, என்னாச்சு? என் பேக்ல ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருந்துச்சு. யார் நீதான் வச்சியா? ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் வைக்கல. யார் வச்சதோ தெரியாது. பார்த்த உடனே சரியான கோவம் வந்துச்சு, எடுத்து போட்டு உடைச்சிட்டேன். வெரி குட் மாமா. அம்மா, உங்க பேக்ல எப்படி சரக்கு பாட்டில் வந்துச்சு? ஐயோ சாரிங்க, தப்பு ஏன் மேலதான். அங்கிருந்து கிளம்பும் போது தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொண்டு வர பாட்டில் எதுவும் கிடைக்கல. இந்த சைஸ் பாட்டில் தான் அங்க வீட்ல இருந்தது. அதான் அதை நல்லா கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு எடுத்துட்டு வந்தேன். அதுதான் நீங்க சரக்கு பாட்டில்னு தப்பா எடுத்துக்கிட்டீங்க. சாரிங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரே குடிப்பழக்கத்தை மறந்துகிட்டு இருக்காரு. இப்ப போய் தேங்காய் எண்ணெய் சரக்கு பாட்டில ஊத்தி வச்ச பழைய ஞாபகம் திரும்ப வந்துடாதா? தேங்காய் எண்ணெய் ஊத்தி வைக்க வேற பாட்டிலே கிடைக்கலையா? டேய் சாரிடா, ஏதோ ஒரு ஞாபகத்துல அதுல ஊத்தி வச்சிட்டேன். அப்படி என்ன உனக்கு கேர்லெஸ்ன்னு கேக்குறேன். சரி விடுறா, எல்லாம் நல்லதுக்கு தானே. சரக்கு நினைச்சு சபலப்பட்டு மாமா அதை குடிக்காம எவ்வளவு மன தைரியத்தோட அத போட்டு உடைச்சிட்டு வந்திருக்காரு. அத பாராட்டுங்க முதல்ல. ஆமால மாம்ஸ், யூ ஆர் கிரேட் மாம்ஸ். ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, நீங்க ரெண்டு பேர்கிட்டயும் பெட் கட்டின. நல்ல வேளை என் பேரை காப்பாத்திட்டீங்க. ஐ லவ் யூ மாம்ஸ். பாத்து, உங்க அக்கா பக்கத்துல இருக்கா. ஓ, அப்போ அக்கா பக்கத்துல இருக்கிறதா பிரச்சனை. அக்கா பக்கத்துல இல்லைன்னா நான் சொன்ன வார்த்தை ஓகேவா? நீ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு பாரு சங்கர், நான் குடியை சுத்தமா விட்டுட்டேன். இனிமே யாராவது ஃபாரின் சரக்கு எடுத்து வந்து என் முன்னால வச்சா கூட நான் சபலப்பட மாட்டேன். போதுமா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சரசு, இதுக்கு போய் எழுதுகிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் சங்கர், நிஜமாவே உங்க மாமா திருந்திட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதக்கா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாரு. சூப்பர்ல. அக்கா, சங்கர் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சு மாமாவை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னப்போ என்னமோ அந்த பயந்த இப்ப என்ன சொல்ற? ஏய், எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு தெரியுமா? ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீ ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்கு. அதுலயும் அவர் பாஸ் பண்ணாதான் நம்ம சந்தோஷப்பட முடியும். புரியுதா? டேய் இங்க பாரு, போதும். சும்மா சரக்கு பாட்டில காட்டி காட்டி அவரை டெஸ்ட் பண்ண வேண்டாம், நான் கடுப்பாயிடுவேன். இங்க பாரு, இந்த ஒரு டெஸ்ட் போதும் அவருக்கு. அப்புறம் மறுபடியும் அந்த பாட்டில பார்த்தா மறுபடியும் அவருக்கு பழைய ஞாபகம் வந்துட போகுது. அவர் குடிக்கிறதுக்கு நம்மளே காரணம் ஆயிட போறோம். அதனால இதெல்லாம் வேண்டாம். அப்படியே சொல்றேன். ஆமா சங்கர், ஓவர் எல்லாம் பண்ண வேண்டாம். மாமா டீசென்டான ஆளு. தெளிவா இருக்கிறவரை போட்டு நாமையே குழப்பிட்டு இருக்கணும்.
ஆமா சங்கர், நீ வச்ச இந்த ஒரு டெஸ்டே போதும். அதுலயே அவர் ஜெயிச்சிட்டாரு. சரி, கூட வாழ போறது நீ தான். நீயே கன்வின்ஸ் ஆயிட்ட. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? சரி, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பாடு எடுத்து வைங்க, மாமாவும் குளிச்சுட்டு வந்துருவாரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, ஓகே. என்ன அடிக்கடி இங்க பார்வை? என்ன திவ்யா, நீ என்ன பார்க்கவே இல்லை, ஆனா நான் உன்னை பார்த்தது மட்டும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லா பொம்பளைங்களுக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்கு, அது சொல்லிடும். எந்த ஆம்பளை அவளை ஏன் எங்க எதுக்கு பார்க்கறான்னு அவளுக்கு புரிஞ்சிடும். இவ்வளவு துல்லியமா உள்ளுணர்வு புரியுற உனக்கு மற்றவங்க உணர்ச்சியை புரிஞ்சிக்க முடியலையே. அப்படின்னா புருஷங்காரங்கிட்ட ஒரு டாக்டர் அம்மா வந்து இப்போதான் உன் பொண்டாட்டி உண்டாயிருக்கா, அந்த சந்தோஷத்தை புருஷக்காரன் அனுபவிக்க கூட முடியாத அளவுக்கு அந்த பொண்டாட்டி இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு சொன்னா, அந்த பொண்டாட்டியை உயிருக்கு உயிராக நேசிச்ச அந்த புருஷனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொல்றதை விட என் உயிரை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்ன திவ்யா, அஸ்திவாரத்திலே குண்டு வைக்கிற? உண்டாயிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சும்மா சும்மா நீங்களும் உங்க அம்மாவும் உங்க மாமாவும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. என்ன, நான் சும்மா இருக்கேன்னு என்ன சீண்டி பாக்குறீங்களா? எப்படிங்க நான் உண்டானே? சொல்லுங்க, எப்படி நான் உண்டானே? என்ன திவ்யா, நீ படிச்ச பொண்ணு, உனக்கே தெரியும், ஒரு பொண்ணு தாயார அந்த நிமிஷம்தான் தான் பொண்ணா பிறந்ததே பாக்கியமாவே உணர்வா. தெரியுதுல்ல, எல்லா பொண்ணுங்களும் தன் தாயாகிற விஷயத்துக்கு சந்தோஷப்படுவான்னு தெரியுதுல்ல. நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன், எனக்கும் அந்த சந்தோஷம் வந்திருக்கும். எப்படி? முறைப்படி கல்யாணம் ஆகி முறைப்படியும் தாம்பத்தியம் ஆகி கர்ப்பமாகறப்ப அந்த சந்தோஷம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். ஆனா எதுவுமே முறைப்படி நடக்கலையே. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தில பண்ணிருக்கீங்க. பால்ல மயக்க மருந்து கலந்து. வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம்? டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனவள டாக்டரை வச்சு எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. திவ்யா, இதெல்லாம் ரொம்ப அபத்தம் திவ்யா, அப்படி எதுவுமே நடக்கல. அந்த டாக்டர் கிட்ட எனக்கு ஏதாச்சும் நோய் சொல்லுங்கதான் கெஞ்சினேன். ஆனா பாத்தீங்களா, உண்மை வந்துருச்சு பாத்தீங்களா? இல்லன்னு இவ்வளவு நாளா நடிச்சீங்க, இப்ப எப்படி உண்மை வந்துச்சு? ஐயோ, என்ன போட்டு ஏன் இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க? எனக்கு ஏதாச்சும் நோய் இருக்குன்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்ல சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா போதும் ப்ளீஸ், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க வாயை திறந்தாலே போய் தான். நான் எதையும் நம்புறதா இல்ல. உங்களுக்கு நான் கோர்ட்ல வச்சுக்கிறேன். ஐயோ, நான் சொல்றது முழுசா கேளு திவ்யா. நான் உன் விஷயத்துக்காக போய் சொல்லல. நான் பொண்ணே நினைச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிடலாம் தான் இருந்தேன். ஆனா எங்க அம்மா இந்த ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒத்த கால் நினைச்சு அவளை விரட்டி அடிக்கத்தான் அந்த டாக்டர் கிட்ட அந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்ல சொன்னேன். ஆனா அவர் உங்ககிட்ட போய் அந்த பொய்ய சொல்லியிருக்காரு. இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. நீங்க என்னைக்கு உண்மையை பேசிருக்கீங்க நான் நம்புறதுக்கு? வாயை திறந்தாலே பொய் தானே. 1008 பொய்ய சொல்லிட்டு இப்ப நான் குழந்தைய கலைக்கிறேன்னு சொன்னது ரத்த கண்ணீர் வருதா உங்களுக்கு? யார நம்ப சொல்றீங்க உங்களை? போன் அடிக்குது. இந்த அத்தையோட டார்ச்சரை நேத்துல இருந்து என்னால தாங்க முடியல. பக்கத்து தெரு, அதுக்கு பக்கத்து தெரு, அதுக்கு பக்கத்து தெரு, இப்படி எல்லா தெருவுக்கும் போய் என் மருமக உண்டாயிருக்கான்னு டமாரம் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்னமோ எக்ஸிபிஷனை பாக்குற மாதிரி என்ன வந்து பாத்துட்டு இருக்காங்க. புள்ளதாச்சி ஆறுதுன்னா அவ்வளவு பெரிய அதிசயமா? அது அம்மாவோட கனவு திவ்யா. ஏன் கனவு கலைஞ்சிருச்சுல? சரி,
என்ன விஷயம் தெரியலையே, எடுத்து பேசு. ஹலோ. ஆமா திவ்யா, நான் மாமனார் பேசுறேம்மா. எப்படிமா இருக்க? மாமா எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா நான் வியாபார விஷயம் வெளியூர் போயிருந்தேன்னா உங்க அத்தை தான், என்னங்க இது நம்ம குடும்பத்துல வாரிசு வரப்போகுது, இந்த சமயத்து ஊர்ல உங்களுக்கு என்னங்க வேலை, அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க அப்படின்னு ஃபோன் மேல ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணா, அதான் ஓடி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டீங்க, பிரிஞ்சிங்க, ஒன்னா சேர்ந்தீங்க, மறுபடியும் பிரிஞ்சிங்க, மறுபடியும் ஒன்னா சேர்ந்தீங்க. ஆனா ஒண்ணுமா, இனிமே நீங்க பிரிய முடியாது. ஏன்னா பிரியாம இருக்கிறதுக்காக தான் வாரிசு வர போறானே. நம்ம வம்ச விருத்தி அங்க இல்லாம போயிடுமோ நான் ரொம்ப சங்கடப்பட்டேம்மா. உன்னால அந்த ஆசை நிறைவேற போகுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா மாமா அப்புறம் உங்களை மாதிரி ஒரே குழந்தையோட நிறுத்திக்க போறாங்க. அதான் வீடு பெருசா நல்லா விசாலமா இருக்குல்ல, நல்லா ஆடி பாடி குதிச்சு விளையாடுற மாதிரி நிறைய குழந்தைங்க பெற்றுக்க சொல்லுங்க. என்னம்மா அவன் சொல்றது காதுல வந்துருச்சுல? கேட்டுச்சு மாமா. எங்களை மாதிரி ஒன்னோட நிறுத்தாதீங்க, 16 பெற்றும் பெருமாள் வாழணும். என்ன இரு உங்க அத்தை பேசணுமா? சீக்கிரமா முடிவு, ஒன்னொரு பண்ணிடாத. எம்மாடி உன்னை பாக்குறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அக்காமார்கள்லாம் வாரேன் இருக்காவ. கோயில்ல ரொம்ப நேரம் கடத்திடாம சீக்கிரமா வந்துருங்க. வச்சிட்டா. அப்படியா? உங்க அம்மாவோட இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்களாம், அவங்க முன்னாடி போய் நான் நிக்கணுமா? என்ன கொடுமை இது? இல்லையே, எங்க அம்மாக்கு எது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஏதாச்சும் சொல்லுது. எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாங்கிற, நான் இந்த குழந்தைய வேண்டாங்கிற, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்? இது பாருங்க, இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. பேசாம நானே உங்க அம்மா கிட்ட போய் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போறேன். ஐயோ திவ்யா, அப்படிலாம் சொல்லாது திவ்யா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. எங்க அம்மா அப்படியே உயிரையே விட்டுரும். உங்க அம்மாவும் தான். என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல திவ்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இப்ப இருக்கிற குழப்பத்துல என்னால இந்த குழந்தையை ஏத்துக்கவே முடியாது. நான் ஏத்துக்க மாட்டேன். கன்சீவ் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் ஆபரேஷன் நடந்திருக்கு. யூட்ரல்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் சோதனை வரும்னு அளவே இல்லையா? நிறைய அழுது முடிஞ்சு அந்த கஷ்டத்தை கூட ஓரளவுக்கு தாண்டி வந்தாச்சு டாக்டர். இப்போ பிரச்சனை என்னன்னா, என் புருஷன் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரு. குழந்தை நினைப்பாவே இருக்குன்னு அது ஒரு சாக்கா வச்சு குடிக்க ஆரம்பிச்சாரு. கடைசியில குடிப்பழக்கம் தீவிரமாயி அவரை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து குணப்படுத்தணும். இருந்தாலும் அப்பா ஆகிற தகுதி அவருக்கு இருக்கு. ஆனா அம்மா ஆகிற தகுதி நான் தான் இழந்துட்டேன். இந்த மன உறுத்தல் அவருக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப இருக்கு டாக்டர். அதனால இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணேன். என் தம்பி சங்கரோட ஃப்ரெண்டு பிரசாத்னு ஒருத்தர் உங்க மூலமா ஒரு குழந்தைய தத்தெடுத்ததா கேள்விப்பட்டேன். அதான் டாக்டர் உங்களை பார்க்க வந்தேன். பிரசாத்தா, அது நடந்து பல வருஷமாச்சே. இப்ப தத்தெடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. அதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது டாக்டர். அரசாங்கத்து மூலமா செயல்படுற சில தொண்டு நிறுவனம் மூலமா நாம தத்தெடுத்துக்க முடியும். இதுல தத்தெடுத்துக்கிறதுக்குன்னே சில ஏஜென்சிங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில நிறுவனங்கள்ல சட்டவிரோதமான செயல்கள்லாம் நடக்கும். அதனால அந்த மாதிரி நிறுவனங்கள்ல சிக்காம நாங்க பாத்துக்கிறோம். சில சமயம் இங்க இருக்கிற அனாதை ஆசிரமங்களுக்கு
வெளிநாட்டுல அதிக அளவு நிதி உதவி கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கு பதிலா குழந்தைங்களை கடத்திட்டு போயிடுறாங்க. அதனால பணத்துக்கு ஆசைப்பட்ட சில பேரு தத்து கொடுக்கறோன்ற பேர்ல இந்த மாதிரி குழந்தை கடத்தல்ல ஈடுபடுறாங்க. ஐயோ, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் டாக்டர். ஏற்கனவே எங்களுக்கு இருக்க பிரச்சனையே போதும். ஒரு நல்ல தொண்டு நிறுவனமா பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூனிசெஃப்ல ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு சில சமயம் 10 வருஷம் கூட காத்திருக்க வேண்டியிருக்குமா. அது மட்டும் இல்லம்மா, ஒரு குழந்தைய தத்தெடுக்க 50 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. என்ன டாக்டர் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? சில போலி நிறுவனங்கள் இந்த தத்து வாங்குற பெற்றோருங்க கிட்டேந்து உள்ளூர் முகவர், சட்ட ஆவணங்கள் தயாரிக்கிற வக்கீல், குழந்தைய பெற்றவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துட்டு நிறைய பணத்தை அந்த நிறுவனமே எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு டாக்டர். தத்தெடுக்கிறது தர்ம காரியம்னு நாம நினைக்கிறோம். நம்ம குழந்தை நல்ல இடத்துல வளரணும்னு ஏழை பெத்தவங்க நினைக்கிறாங்க. இல்ல டாக்டர், பெத்தவங்க இருக்கிற ஏழை குழந்தைங்க எங்களுக்கு வேண்டாம். அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தை கிடைச்சா போதும். எதுவா இருந்தாலும் முதல்ல உங்க கணவரோட விருப்பம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா? அவரை கூட்டிட்டு வாங்க, நான் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறேன். வந்து நீங்க ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தைய தத்தெடுக்க முடியும். எதுவா இருந்தாலும் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசர்ச் அத்தாரிட்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரி டாக்டர், நான் பாக்குறேன். என் தம்பி ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டுதான் நான் இப்போ உங்களை பார்க்க வந்தேன். நான் தான் முதல்ல சொன்னனே, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் நானும் சென்னையில இது சம்பந்தப்பட்ட முகவரி எல்லாம் வாங்கி வைக்கிறேன். அவசியம் உங்க கணவரை அடுத்த முறை கூட்டிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் உங்க உடம்பு செக் பண்ணி பார்த்ததுல உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குமா? நான் கொடுக்குற சில டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. வாயா மேனேஜர், இந்தா முதல் தடவையா ஆபீஸ் ஸ்டாஃப் சம்பளத்துக்காக செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். இது எல்லார்கிட்டயும் கூட எல்லாரையும் சந்தோஷமா இருக்க சொல்லு. என்னையா நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ம இழவு வீட்டுல இருக்கிற மாதிரி மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருந்தா எப்படி? சார், நேற்று எனக்கு கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். என்னது? ஆமா சார். என்னையா உளற? செக்க கூடிய யோ, என்னையா அமௌண்ட் டேட் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, அப்புறம் ஏன் பவுன்ஸ் ஆச்சு? சார், இந்த கம்பெனிக்கு நீங்களும் ரேகா மேடமும் ஜாயிண்ட் எம்டி. அதனால செக்கில் நீங்க மட்டும் கையெழுத்து போட்டா போதாது சார், மேடமும் போடணும். அப்பதான் செல்லுபடி ஆகுமா. அது அது அவசரத்துல மறந்துட்டேயா. சரி நீ போ, நான் அவங்க கிட்ட சைன் வாங்கி வைக்கிறேன். போ. வீட்டுல இருந்தாதான் என்ன அவமானப்படுத்துறான்னு பார்த்தா ஆபீஸ்க்கு வந்தாலும் வீட்டுல இருந்துகிட்டே அவமானப்படுத்துறா. செக் இல்லாம பணமும் எடுக்க முடியாது, என் இஷ்டத்துக்கு செலவும் பண்ண முடியாது. குஷன் சீட்டு போட்டு எம்டி சேர்ல உட்கார்ந்தாலும் குஷியா இருக்க முடியலையே. அடிமை வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்க. இருக்கட்டும், அவகிட்ட இருந்து எப்படியாவது இந்த பவரை வாங்கி ஆகணும். யோசிடா மாதவா. ஹலோ. ஏய் யாரா? தெய்வம்? தெய்வமேதான். என்ன மாதவா, மறந்துட்டியா? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? யாருன்னு கூசாம கேக்குற? இல்ல, அது அது வந்து உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் தெய்வமே. நீ இப்படி வசதியா இருக்க, தாத்தாவோட உயிரும் என்னோட பெருந்தன்மையும் தான் காரணம். ஆமா தெய்வமே. தெய்வம் இத்தனை நாள் பேசாம இருந்தது மாதவா, ஆனா இப்ப படையல் கேக்குது. என்னது படையலா? 10 லட்சம்.